சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாழைப்பூ வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாழைப்பூவை இந்த மேலுள்ள தோலை பிச்சோன்னா இந்த மாதிரி பூ இருக்கும். இதில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி நடுவில் இருக்கும், அதையே நம்ம வெளியில் எடுத்துடலாம். மயிலோட கொண்டை மாதிரி நடுவில் ஒரு சின்ன குச்சி இருக்கும், அதையே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பூவுலையுமே இந்த மயில் கொண்டை மாதிரி இருக்கிற அந்த குச்சியையும் இந்த பிளாஸ்டிக் பேப்பரையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முழு வாழைப்பூவையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 250 கிராம் பட்டாணி பருப்பை 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தண்ணியில் ஊற வச்சு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஒரு சல்லடையில் கொட்டி தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் நான் 7 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தோல்லாம் உரிக்க வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வத்தல் எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா காரமாக இருக்கிற வத்தல், அதனால் நான் 2 எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி பருப்பை உள்ள சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டாணி பருப்புக்கு பதிலாக கடலை பருப்பு கூட சேர்த்து இந்த வடை செய்யலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து செய்யும்போது வடை வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நம்ம வடையோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக ஒரு சில பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி பருப்பு ஒன்று முழுசாக இருக்கணும், பாதி அரைப்பட்டு இருக்கணும். இந்த பதத்தில் இருந்தால் தான் நமக்கு வடை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதில் 1 ஸ்பூன் கூட தண்ணியே சேர்க்கல. இன்னொரு மிக்சர் ஜாரில் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் ஒரு தடவை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் இதை பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து வடை மாவு கூட இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை நம்ம வடை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த வடையில் வந்து வாழைப்பூ தான் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் வடையோட சுவையும் அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன டேஸ்ட்டுக்காக நம்ம வெங்காயம் சேர்த்துருக்குறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண மல்லி இலை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். நாம் வந்து பருப்பில் வடை செய்கிறதுனால நல்ல செரிமானம் ஆகிறதுக்காக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வடை மாவு அரைக்கும் போதே கூட பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கேஸ் ப்ராப்ளம் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வடை மாவு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா நம்ம மாவை விரவியாச்சு. நம்மளோட வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வடையை போட்டு பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம 2 கையையுமே நல்லா இதில் ஈரம் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த மாவில் ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்து உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு இன்னொரு கையை வச்சு லைட்டாக ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துடலாம். இப்படி நம்ம கையில் தட்டிட்டோன்னா அழகாக குட்டி குட்டி வடையாக வந்துடும். நாம் எண்ணெயில் போட்டுடலாம். மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே குட்டி குட்டி வடையாக நம்ம தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வடையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் நல்லா கருகிடும், ஆனால் உள்ளே வந்து வேகாமல் அப்படியே மாவாக இருக்கும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வடை நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலருக்கு ஆகணும், அப்போ தான் வடை வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மளோட வாழைப்பூ வடை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரி மீதி எல்லா வடையுமே வெளியில் எடுத்து வச்சிடலாம். நம்ம வடை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே நம்ம வடை வந்து எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குன்னு சூப்பராக தெரியுது.
நாம் சேர்த்துருந்த இந்த கடலைப்பருப்பு எல்லாமே நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக ஒரு மொறுன்னு இருக்கும். நான் ஒரு வடையை எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா வெளியில் நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கிற ஹெல்த்தியான வாழைப்பூ வடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.